வணக்கம் அண்ட் வெல்கம். நியூசிலாந்து மற்றும் இலங்கைக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் பற்றிய விடயங்களை தற்போது பார்ப்போம். இலங்கை அணி முதலில் துடுப்படுத்த ஆடி 602 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இலங்கை அணி சார்பாக சண்டிமல் 15வது சதத்தையும் 116 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். மெத்யூஸ் 88 ஓட்டங்களையும் கமிந்து மெண்டிஸ் 182 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். தனது 5வது சதத்தை பூர்த்தி செய்து கமிந்து மெண்டிஸ் 13 இன்னிங்ஸ்களில் 1000 ஓட்டங்களை கடந்து டொன் பிரெட்மனின் சாதனையை சமன் செய்தார். அணித்தலைவர் தனஞ்சய டி சில்வா 42 ஓட்டங்களையும் குசல் மெண்டிஸ் 106 ஓட்டங்களையும் பெற்றிருந்தார்கள். 406 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட் என்ற இழப்புக்கு கமிந்து மெண்டிஸ் மற்றும் குசல் மெண்டிஸ் இணைந்து 6வது பார்ட்னர்ஷிப் 200 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டனர். நியூசிலாந்து சார்பாக கிளென் பிலிப்ஸ் 141 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். கருணாரத்ன ரன் அவுட் முறையில் ஆட்டமிருந்திருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய நியூசிலாந்து அணி இன்று 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 22 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை பெற்றிருந்தது. 16 ஓவர்கள் முடிவில் இலங்கை அணி சார்பாக அசித்த பெர்னாண்டோ 5 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டுகளையும் பிரபாத் ஜெயசூரிய 3 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தனர். நாளைய 3ஆம் நாள் ஆட்டம் நடைபெற உள்ளது. இப்போட்டியில் இரட்டை சதம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கமிந்து மெண்டிஸுக்கு இருந்த போதும் அணித்தலைவர் தனஞ்சய டி சில்வா டிக்ளேர் செய்திருந்தார். இது ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு விடயமாக தற்போது பார்க்கப்படுகிறது. இது என்னத்துக்கு என்றால் சாம்பியன்ஸ் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸில் அட்டவணையில் இலங்கை அணி 3வது இடத்தில் உள்ளதனால் இப்போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் 2வது இடத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதற்காகவே டிக்ளேர் செய்திருக்கலாம் என கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். நன்றி, வணக்கம்.